ஹாய் கைஸ்! சண்டே விளாக் பார்க்கலாமா? சண்டேனாலே நான்வெஜ் தானே ஸ்பெஷல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சீ ஃபுட் தான் சமைக்க போறோம். ஆல்ரெடி விளாக்ல கிராப், ஃபிஷ்லாம் கிளீன் பண்ணத காட்டியிருப்பேன். அதுதான் இன்னைக்கு சமைக்க போறோம். ஸோ சமைக்கிறதுக்கு முன்னாடி எனர்ஜி வேணும்னு ஜூஸ் எல்லாம் போட்டு குடிச்சிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிராப் கிரேவி, ரசம் எல்லாம் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ற டிஷ்ஷு. எனக்கு எப்படி பண்ணணும்னு எதுவும் தெரியாது. ஆக்சுவலி கிராப் கிரேவிலாம் நான் சாப்பிட்டதும் இல்ல. எனக்கு கிராப் அவ்வளோ சாப்பிட பிடிக்காதா, அதனால நான் சாப்பிட்டதில்ல. அம்மாக்கு பிடிக்குன்ற ஒரே ரீசனுக்காக அத வாங்கி கிளீன் பண்ணி சமைக்க போறேன். ஸோ, அதனால இன்னைக்கு வந்து மசாலாலாம் அரைச்சு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து ரசம் வச்சிரலான்னு ரசம் வச்சேன். அதுவுமே வந்து கிராப்ப வந்து அரைச்சு அத ஃபில்டர் பண்ணி ரசம் வைப்பாங்கல்ல, அந்த மாரி வச்சிருந்தேன். ஏன்னா, அப்படியே கிராப் போட்டா சாப்பிட பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. சைட்ல வந்து அம்மா மீன் குழம்பு வச்சுட்ருந்தாங்க. மாங்காய் போட்டு நல்லா வாசமா இருந்துச்சு. அப்புறம் ரசம் இதெல்லாம் வச்சு முடிச்சுட்டேன். ரசம் வச்ச அப்புறம் தான் எனக்கே தெரியுது மிளகா போட மறந்துட்டேன். அப்புறம் அத வேற தனியா ஃப்ரை பண்ணி போட்டுட்ருந்தேன். அப்புறம் இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு கிராப் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். நல்லா கோகனட் ஆயில் ஊத்தி நல்லா மேரினேட் பண்ணதெல்லாம் போட்டு செஞ்சிருந்தேன். ரொம்ப சூப்பரா வாசமா இருந்துச்சு. டேஸ்ட்டா எப்படி இருக்கும்னு தெரியல. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை நேத்தே மேரினேட் பண்ணி வச்சிருந்தேன். அது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டு, அதெல்லாம் கோகனட் ஆயில்லாம் செம்ம வாசமா சூப்பரா இருந்துச்சு. ஆனா, அந்த கிராப் தான் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியல. இந்த ஆரஞ்சு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா, அது வந்து வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் போல. ஸோ, அதெல்லாம் சாப்பிட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு.